மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் சுபான்சு சுக்லா நுழையக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். எப்போது வேண்டுமானாலும் டிராகன் விண்கலத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் அவர் வருவார். இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. 2 விண்கலங்கள், குறிப்பாக டிராகன் விண்கலத்தோடு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் டாக் செய்யப்பட்டிருக்கிற அந்த நிலையில் இதற்கு முன்பு மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது துவாரம் வழியாக புதிய விருந்தாளிகளை வரவேற்கும் அந்த ஆயத்த பணியில் ஏற்கனவே இருக்கும் 7 வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் மாநிலம் லக்னோவில் பிறந்து இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டனாக பணியாற்றியவர். குரூப் கேப்டனாக இருந்தபோதே மிக் சுகாய் உள்ளிட்ட போர் விமானங்களை 2000 மணி நேரம் இயக்கிய அனுபவம் பெற்றவர் என்பதால் 2019இல் இந்திய மனித விண்வெளி பயண திட்டத்தின் கீழ் தேர்வானார். ரஷ்யாவில் உள்ள யூரி காகரின் காஸ்மோடோட் பயிற்சி மையத்தில் 1 வருட காலமாக அடிப்படை பயிற்சி பெற்றார். பின்னர் இந்தியாவில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்தில் தேர்வானார். இந்நிலையில்தான் அதற்கு முன்னோட்டமாக நாசா, இஸ்ரோ உள்ளிட்ட 31 விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் இணைந்து மேற்கொள்ளும் ஆய்வு திட்டமான ஆக்சியம் 4 திட்டத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்வதற்காக தேர்வானார். இதற்கான பிரத்யேக பயிற்சி கடந்த 1 வருடமாக அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் மேற்கொண்ட சுபான்சு சுக்லா கடந்த 1 வருடமாக கடந்த 6 மாதமாக குவாரண்டைன் எனப்படும் இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனைகளில் மேற்கொள்ளப்பட்டார். இந்நிலையில் ஆக்சியம் 4 திட்டத்தில் தேதி அறிவிக்கப்பட்டு ஜூன் 25 இந்திய நேரப்படி பிற்பகல் 12:01 மணிக்கு ஃபால்கான் 9 ராக்கெட் மூலமாக விண்ணில் 4 விண்வெளி வீரர்களும் அனுப்பப்பட்டனர். இந்த திட்டத்தில் சுபான்சு சுக்லாவோடு போலாந்து விண்வெளி வீரர் ஸ்லாவோஸ் புஸ்னாஸ்கி, ஹங்கேரி வீரர் திபோர் கபூர் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி விட்சன் ஆகிய 4 வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் சுக்லா தான் மிஷன் பைலட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது கடந்த 28 மணி நேரமாக டிராகன் விண்கலத்தை இயக்கிய பெருமை சுக்லாவையே சாரும். இந்த 4 விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் அடுத்த 14 நாட்கள் செலவிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் சுமார் 60 அறிவியல் பரிசோதனைகள் 31 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படுகிறது. சுபான்சு சுக்லா குறிப்பாக இஸ்ரோவினுடைய அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரி தொழில்நுட்பத்துறையில் இணைந்து நாசாவோடு ஆதரவோடு உருவாக்கிய 7 அறிவியல் பரிசோதனைகளில் அவர் ஈடுபட போகிறார். இந்தியாவின் முதல் விண்வெளி விவசாயி என்கின்ற பெருமையையும் சுபான்சு சுக்லா மேற்கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. காட்சி வழியே நாம் பார்க்கிறோம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய சக வீரர்கள் புதிதாக விருந்தாளியாக வந்திருக்கும் 4 வீரர்களையும் வரவேற்பதற்கான இந்த ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான புவியீர்ப்பு விசையும் இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் பெற்றிருக்கிறது. பூமியில் நம்ம 9.81 நியூட்டன் செகண்ட் என்கின்ற புவியீர்ப்பு விசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விண்வெளியை பொறுத்தவரை எந்த விதமான ஈர்ப்பு சக்தியும் கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, எந்த விதமான உயிரியல் வாழ்வதற்கான ஏற்ற ஒரு சூழல் கிடையாது என்பதன் காரணமாக தொடர்ச்சியாக 2000ஆவது ஆண்டிலிருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டு வருகிறது. அது உருவாக்கப்பட்டு அதில் இதுவரை 285 விண்வெளி வீரர்கள் அங்கு இருந்து அறிவியல் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பெரிய அளவிற்கு கல்பனா சாவ்லா தெரியும். மேலும் சுனிதா வில்லியம்ஸ் போன்ற விண்வெளி வீரர்கள்லாம் நமக்கு பரிச்சயமானவர்களாக இருக்கிறார்கள். தற்போது அந்த பட்டியலில் சுபான்சு சுக்லாவும் இணைந்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் சில மணித்துளிகளில் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைய போகிறார். அந்த காட்சிகளைத்தான் ஆவலோடு ஒட்டுமொத்த தேசமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 7 வீரர்களும் புதிதாக வரக்கூடிய வீரர்களை உள்ளே அழைத்து வருவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இஸ்ரோ இதற்காக 550 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது. சுக்லா பூமிக்கு திரும்பியதும் அவரது பயண அனுபவங்கள் மற்றும் பரிந்துரைகளை ஏற்று அதன்படி
ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. விண்வெளிக்கு செல்லும் தனி நபராக தான் இருந்தாலும் இது 140 கோடி இந்திய மக்களின் பயணம் என நம்புவதாக கடந்த ஜனவரியில் அளித்த செய்தியாளர் சந்திப்பில் உற்சாகம் ததும்ப சுக்லா தெரிவித்தார். மேலும் இன்று காலை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் செல்வதற்கு முன்பாக டிராகன் விண்கலத்தில் இருந்தே இந்தியர்கள் என்னுடைய இதயத்தில் நிரம்பி இருக்கிறார்கள் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மூத்த விஞ்ஞானி வெங்கட்ராமன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். எப்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் சுபன்சு சுக்லா நுழைவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒட்டுமொத்த தேசமும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த கடைசி நிமிட பணிகள் என்ன மாதிரியான ஒரு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் திரையில பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த காட்சிகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த துவாரத்தின் வழியே என்ன பணிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள்? அதாவது நேற்று காலை விண்வெளியில் ஏவப்பட்ட இந்த ஃபால்கான் 9 ராக்கெட்ல இருந்து அந்த டிராகன் மாடியூல் தன்னுடைய சுற்றுப்பாதையிலிருந்து நேராக பணியை எடுத்து இந்த இந்திய சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையமான அந்த ISS அதனுடைய பின்பகுதியிலே அது ISSல டாக்கிங் 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து அமெரிக்கன்ஸ் டாக்கிங் பண்றது, இன்னொன்று வந்து ரஷ்யன்ஸ் போகக்கூடியது. இந்த டாக்கிங் பண்ணக்கூடியது இடத்துக்கு அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பின்புறமாக அதை துரத்தி சென்று அதனோட இணைய வேண்டும். இப்போ இணைஞ்ச பிறகு என்ன ஆகும்னா இந்த டிராகன் மாடியூல் ஒரு கம்பார்ட்மெண்ட்டாகவும் சர்வதேச விண்வெளி மையம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ரெண்டும் இடைப்பட்ட ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுதான் அது காலி இடம். அந்த இடம் இப்போ வந்து இந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். உள்ள வந்து ISSல இருக்கிற ஒரு ப்ரெஷரும் இவர்கள் நேரடியாக ISSல வந்து கதவு திறக்கப்படாது. மொத்தம் 2 கதவுகள் இருக்கும். அந்த இடைப்பட்ட அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து ஈக்குவலைசிங் த ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அந்த சர்வதேச விண்வெளி மையம் முதல் கதவு திறக்கப்பட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க அந்த கேபின் ப்ரெஷரைசேஷன் சொல்லுவோம். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரீத்திங் ஏர் ப்ரெஷர் சமநிலைக்கு கொண்டு வரப்படும். அதன் பிறகு இந்த டிராகன் மாடியூல் இருக்கிற இந்த விண்வெளி வீரர்கள் அதற்குள்ளே நிறைந்து செல்வார்கள். இது இந்த கட்டம் தான். நேரடியாக இது இணைந்தவுடன் உடனே நடந்து விடாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் இந்த பிரஷர் ஈக்குவலைசேஷன். இது முடிந்தவுடன் உள்ளே சென்று அந்த ISSல ஏற்கனவே தங்கி இருக்கின்ற வீரர்கள் இவர்களை வரவேற்று அந்த ISS இந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் இறங்கும் பணி நடக்கும். ஐயா, தொடர்ச்சியாகவே சுபான்சு சுக்லா வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்த பிறகு என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளப்படும்? குறிப்பாக கடந்த 28 மணி நேரமாக அவங்க வந்து பூமியை சுற்றி இருக்கிறார்கள். அந்த குடுவை போன்ற டிராகன் விண்கலத்திற்குள் அமர்ந்து செல்வது என்பது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை நம்மளால் உணர முடியுது. அவருக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள்லாம் இனிமேல் மேற்கொள்ளப்படும்? அதாவது ஒரு விண்வெளி வீரருக்கும் தரை கட்டுப்பாடு அதான் முக்கியம். விண்வெளி வீரர்களே கட்டுப்படுத்துவது கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து, தரை கட்டுப்பாட்டில் இருந்து அவர்களுக்கான உடல்நிலை பரிசோதனை குரு ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் என்று அந்த ஸ்பேஸ் ஷூட்டிலே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த அவருடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய பாடி மசில்ஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு, இந்த டிராவல் பண்ண பிறகு அவங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் போன்ற உத்தரவுகள் அங்க இருந்து கீழே இருந்து அந்த ஒரு நபருக்கும் தனியாக ஒரு குரு சர்ஜன் என்று ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பார். சுபான் சுக்லாவுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவ ஆலோசனை வழங்கக்கூடிய குழு அவர் இந்த சோதனைகளில் ஈடுபடும் பொழுது, இந்த பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விளைவுகள் வந்தவுடன் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு என்ன மாதிரியான பயிற்சிகள், அந்த மசில்ஸ் ரிலாக்ஸேஷன் பண்றதோ இல்ல அவர்களுடைய உடம்பு தொடர்ந்து இவ்வளவு நேரம் வந்து அந்த அதே குரு சீட்லயே இருந்து அமர்ந்து கொண்டு போகும்போது அதனால ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகள் இதெல்லாமே சரி செய்யப்படும். அது முதல்ல அவங்க வந்து ரிலாக்சிங் பேக் டு நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப தொடர் பணிகளை செய்வதற்கான சில குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கு, அதை எடுத்துக்கொள்வார்கள். அதன் பிறகு அவர்கள் எல்லா விண்வெளி வீரர்களைப் போலவும் அங்கே அவர்கள் நடத்த வேண்டிய சோதனை, அவருடைய அன்றாடம் அவர்களுடைய அட்டவணை என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ வேலைகள் காலையிலிருந்து செய்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 90 நிமிடத்திற்கும் ஒரு சுற்று முடியும். அதாவது ஒரு 90 நிமிடங்களுக்கு ஒரு இரவும் பகலும் மாறி மாறி வரும். அப்ப அந்த உறக்கம் என்பது அந்த உடல்நிலையில நம்ம பூமியில் இருக்கிற போன்ற அமைப்பு அங்க இருக்காது. அந்த கண்டிஷனுக்கு அவங்க கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு ஓரிரு தினங்கள் ஆகும். அதெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் என்ன சோதனை செய்ய வேண்டுமோ அதற்கான உபகரணங்கள் என்ன எடுத்து சென்றிருக்கிறார்கள், என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் அங்கே செய்ய வேண்டும் எல்லாமே அதை செய்து முடித்து விட்டு அது திரும்பும் நாளுக்கு கணக்கிடப்படும்.
ஐயா, புவியீர்ப்பு விசையே இல்லாத சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம், பொதுவாக டிராகன் விண்கலத்திற்கும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அழுத்த மாறுபாடு ரொம்ப வேறுபட்டதாக இருக்கும். அதுதான் இப்போ காட்சிகளில் பார்க்கிறோம். அழுத்த மாறுபாட்டை சரி செய்யும் பணியில வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் நீங்க சொன்னீங்க. எவ்வளவு அழுத்த மாறுபாடு இருக்கும்? ஒருவேளை சரி இல்ல இல்ல அதாவது ஒரு புவியீர்ப்பு விசைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். புவியீர்ப்பு விசைங்கிறது அந்த ஜீரோ கிராவிட்டி கண்டிஷன்ஸ்ல அவங்க இருப்பாங்க. புவியீர்ப்பு விசைங்கிறது எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. ஏதோ ஒரு செலஸ்டியல் பாடி அதனுடைய காந்த சக்தியை வச்சு ஈர்த்து கொண்டே தான் இருக்கும். ஆனா பூமி அருகாமையில் தான் அவங்க இருக்காங்க. 300 கிலோமீட்டர் உயரத்துல இந்த பூமியினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃபெக்ட் அங்கேயும் இருக்கும். ஆனா அந்த எஃபெக்ட் தெரியாத வண்ணம் இவங்க அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்று சொல்லக்கூடிய வினாடிக்கு 7.8 கிலோமீட்டர் வேகத்தில் இவங்க பயணிக்கின்ற பொழுது அந்த புவியீர்ப்பு விசையை உணர முடியாது, அவ்வளவுதான். ஆனா கேபின் பிரஷர் என்பது வேறு. காற்றுடைய அந்த பிரஷர் உள்ள கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பாசிட்டிவ் பிரஷர் மெயின்டைன் பண்ணணும். அவர்கள் எல்லா நேரமும் அந்த ஸ்பேஸ் சூட் அணிந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அந்த ஸ்பேஸ் சூட்ல இல்ல அந்த காற்று அந்த வெற்றிடம் 400 கிலோமீட்டர் உயரத்துல காற்று அட்மாஸ்பியர் இருக்காது. ஆனா அந்த உள்ள இருக்கிற பிரஷரைசேஷன், கேபின் பிரஷரைசேஷன் சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் ரெண்டு இருக்கும். கேபின் பிரஷர் கண்ட்ரோல் சிஸ்டம் என்பது இந்த ஆக்சிஜனும் நைட்ரஜனும் சரியான கலவையில் கலந்து நம்ம பூமியில் எப்படி காற்றை சுவாசிக்கிறோமோ அந்த மாதிரி காற்றை சுவாசிக்கும். வெறும் ஆக்சிஜன் மட்டும் சுவாசிக்க முடியாது. அந்த காற்றை கலந்து அதில் அனுப்பி கொண்டிருக்கும். அதனுடைய அழுத்தம் எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கேபின் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ISS. இப்ப பாத்தீங்கன்னா அந்த குரூ மாடியூல் இவங்க போன டிராகன் மாடியூல்ல இருக்கிற பிரஷரும் அங்குள்ள பிரஷரும் நேரடியாக தொடர்பு கொள்ளாது. அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் கம்பார்ட்மெண்ட் இதுல டாக்கிங் ஆயிருக்கும். இவங்க மாடியூல்ல இருப்பாங்க, அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. இந்த இடைப்பட்ட கம்பார்ட்மெண்ட் அந்த இடம் அதே அழுத்தத்துக்கு கொண்டு ஒரு காற்று, ஒரு பாசிட்டிவ் பிரஷர் இருக்கும். வேக்கம் இருக்காது, வெற்றிடம் இருக்காது. அங்க ஒரு காற்று இருக்கும். அதே நேரத்துல அங்க பாடி மெட்டபாலிசம் ரிமூவல் சொல்லக்கூடிய அவங்க சுவாசிக்கின்ற வெளியிடக்கூடிய மூச்சு காற்றில் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அந்த ஈரப்பதம், ஸ்வெட்டிங், இது மாதிரியான இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணணும். அந்த கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும். கேனிஸ்டர்ஸ் வச்சு காற்றில் இருக்கக்கூடிய அந்த கேபின்ல இருக்கக்கூடிய காற்றில இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றப்படணும். அதுக்கு தனியாக கார்பன் டை ஆக்சைடை பிரித்து எடுத்து உறிஞ்சக்கூடிய கேனிஸ்டர்ஸ் என்ற அமைப்புகள் அது உள்ள இருக்கும். இது எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ண பிறகுதான் இவங்க அதுக்குள்ள போக முடியும். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி ஐயா. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தற்போது அழுத்த மாறுபாடு இருப்பதன் காரணமாக அந்த அழுத்தத்தை சரி செய்துவிட்டு பின்னர் விண்வெளி வீரர்களை டிராகன் விண்கலத்தில் இருந்து ISS-ற்குள் அழைத்து வருவதற்கான முயற்சிகளில் சக விண்வெளி வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.